அரவிந்த் சர்மான்னு ஒருத்தனா. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. 11 3 மணி வரைக்கும் இருக்குது இல்லையா, அந்த ஸ்லாட்டில் வந்து 3 ஹவர் கம்பல்சரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 4 ஹவரில் 3 ஹவர் கம்பல்சரின்னு சொல்கிறாங்க. அப்போ டைம் கட்டினா 11:13. ஸோ 11:30 மணிக்குள்ளே நம்ம ஆன் பண்ணி ஆகணும். ஸோ நான் இப்போ தான் சாப்பிடவே போகிறேன். சாப்பிட்டு டக்குன்னு ஆன் பண்ணிக்கலாம். ஏன்டா மகேஷ் இவ்வளோ லேட்டாக இன்னும் ஆன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெய்லி விளாக்ஸ் தான் போகிறல. நேற்று ஒரு விளாக் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கும். அந்த விளாக் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது என்ன ஒரு ஆச்சுன்னா, எப்பயுமே நம்ம டக்கு அப்லோட் ஆகிடும். இப்போ கடந்த ஒரு 2-3 நாள் என்ன ஆகுதுன்னா, நான் ஏர்டெல் சிம் வச்சுருக்கேன்ல, சுத்தமாக நெட்டே கிடைக்க மாட்டேங்குது ஐஃபோனில். அதாவது யூடியூப் வீடியோ பார்த்தா கூட நம்ம தள்ளும் போது டக்குன்னு எல்லா வீடியோஸும் வரல, இது பொறுமையாக வருது. ஸோ அந்த மாதிரி அப்லோட் ஆகுது, பயங்கர லேட் ஆகுது. அதனாலே நேற்று டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போவும் அந்த மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம தினமாக பண்ணுவோன்னு ஏமுக்கு விளாக் போகிறேன்னு சொல்லியிருந்தோம். இது மிஸ் ஆகிடுச்சு, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு திடீர்னு அப்படின்ட்டு. ஸோ ஜியோ ஃபோன்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா ஜியோலாம் நல்லா ரேட்டு கிடையாது, இந்த ஃபோனில் மட்டும் வரல. நம்ம வந்து டெய்லி விளாக்ஸ்லாம் வர கரெக்டாக 11 ஏஎம்க்கு ஷார்ப்பாக விளாக்லாம் போகிறோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் இப்படி ஆகுது. இயற்கையாகவே இந்த மாதிரி பண்ணுது. பட் இருந்தாலுமே நமக்கு நியர்லி ஒரு 15 நாள் கிட்ட நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருப்போம். கொஞ்சம் விளாக் அப்படி இப்படி கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக பழைய மாதிரி ரெகுலராக போட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், டைமிங் கரெக்டாக பண்ணிக்கலான்ட்டு தான் நான் போடணும்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கும் விளாக் வந்திருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து இந்த தினமும் விளாக் போட பழகிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம போய் ஓட்டிட்டு ஸ்விக்கியில் இப்போ கரெக்டாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அப்படி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்திருப்பேன். ஸோ இவ்வளோ இன்றைக்கி வந்து சொல்லி பாருங்கள். ஸோ நாளைக்கும் விளாகும் பாருங்கள். நம்ம பார்ட் டைமாக ஸ்விக்கி ஓட்டி இவ்வளோ சம்பாதிக்க முடியுன்றது நம்ம போடலாம் 2025. ஸோ அடுத்த நாள் வந்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்விக்கியில் ஓட்டும்போது ஆர்டர்ஸ்லாம் எப்படி எப்படி வருது இப்போலாம் அப்படின்றது தான் நீங்கள் நம்ம பார்த்துருப்போம். சேலஞ்சில் எதுவும் ஆரம்பிக்காமல். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி ஆர்டர்ஸ் வந்துச்சுட்டு. அது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற வீடியோ ஒன்று ஜிபி கணக்கில். என் மற்ற ஃபோனு ஜியோ இருக்குது. அந்த ஃபோனில் நெட்டே வந்து ஒரு நாளைக்கு 1 GB தான் போட்டுச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஜிபியும் பத்தாது. ஸோ அதனால் வந்து அதை யோசிச்சுட்டு இருந்தேன் கைஸ். வேணுன்னே மேலே நடக்குது. ஓகே கைஸ், 11:14 ஆகுது. ஸோ இப்போ ஆன் பண்ணிடலாமா? எதுக்கு டக்குன்னு ஆன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஆன்லைன் ஆகிடுச்சு 11:14. ஏன்டா மகேஷ் டக்குன்னு ஆன் பண்ணிட்டேன்? அதான் 11:30 மணி வரைக்கும் 11:29 வரைக்கும் டைம் இருக்குது கைஸ். ஏன் இதுக்குள்ளே ஆன் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நான் 1 lakh சார்ஜ் பண்ணும் போதெல்லாம் 11:15 நம்ம ஆன் பண்ணிடணும். அதாவது வந்து இப்போ வந்து எவ்வளோ போட்டிருக்கு, 3 ஹவர் போட்டிருக்கா, 330 மினிட்ஸ்ன்ட்டு. ஃபஸ்ட்லாம் வந்து 3 ஹவர் 45 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்தால் மட்டும்தான் அந்த இன்சென்டிவ் வரும். அதாவது இதுக்கு எலிஜிபிள். ஒரு 2-3 நிமிஷம் மிஸ் ஆனால் கூட இது வந்து எதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாது, வராது அந்த காசே. ஸோ மேக்ஸிமம் நம்ம வீட்டில் வந்து ஆர்டர்ஸ் வராது. பட் நம்ம சாப்பிட்டு போகிறதுக்கு பேக்லாம் கட்டி ரெடியாக வச்சுருக்கேன். வெளியில் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்க்கலாம். மேபி நம்ம ஃபோன் எடுத்து அந்த சைட்லாம் போவோம். அங்கேயாச்சும் ஏர்டெல் வந்து டவர் கட்டி தான் போகலாம். ஸோ நம்ம சேனலில் பார்க்கலாம் ஏர்டெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க இப்போ கரெக்டாக ஒரு 2 நாளாக எப்படி கைஸ் நெட்டு கரெக்டாக கிடையாது சென்னையில் அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்ம ஐஃபோனில் தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐஃபோனில் தான் ப்ராப்ளமாக சொல்லி எனக்கு ஒரு சின்ன பயம். அந்த செகண்ட் நம்ம சேனலுக்கு என்ன நியூ கமர்ஸ் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் வந்து நம்ம பக்கத்துலேயே தான் கைஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கும் பாருங்கள், ஸ்ரீ குப்தா. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப்பு. அப்புறம் பேக்கு பின்னாடி கொஞ்சம் லூஸாக இருக்குது கைஸ், அதை கொஞ்சம் டைட் பண்ணணும். செல்ஃபி கேட்குது பாருங்கள், சாரி ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்குது. 5015 ப்ரோ கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க சீக்கிரமாக போகலாம். டைம் என்ன கரெக்டாக 12:01 கைஸ். ஸோ கைஸ் ரெகுலராக டெலிவரி ரோட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இந்த 11 AM ஸோ 12 PM வரைக்கும் அந்த 1 ஹவர் இருக்குது இல்லையா, அது ரொம்ப ரேராக தான் ஆர்டர் வரும். ஸோ அந்த டைமில் ஆர்டர்லாம் வரலாம், பேனிக்காதீங்க. அதில் இன்றைக்கி நான் வந்து ஒரு விஷயத்தை இப்போ கரெக்டாக எப்படி இருக்குது ஸ்விக்கியில் அப்படின்றத ஒன்று பார்த்துருப்பேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ நம்ம எங்கே இருந்தாலும் ஆர்டர் வருதா இல்லை பர்டிகுலர் பிளேஸில் நான் அப்போல்லாம் நின்று பார்த்துருக்கேன் சில இடங்கள்லாம், அங்கே இருந்தால் பெருசாக ஆர்டரே வராது. இன்றைக்கும் அதை செக் பண்ணி பார்த்துருப்பேன். உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ரேராக தான் கைஸ் ஆர்டர் வரும். அதுவும் குறிப்பாக இந்த ரூமில். ஸோ வெளில எங்கள் மொட்டை மாடியில் போனால் வந்து ஆர்டர் வரும். ஸோ இந்த ரூமில் இருந்தேன் இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்துச்சு. ஆனால் 15 நிமிஷத்துக்கு மேலே தான் வந்துச்சு. ஸோ நான் பர்டிகுலர் அங்கே ஒரு இடம் இருக்கும், சார்டிஸ் அக்ஷயா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பார்ட்மெண்ட். அங்கெல்லாம் போனால் பெருசாக ஆர்டரே வர ஸ்விக்கி அந்த சைடில் அந்த ரோட்டில் போனாலே. ஸோ இன்றைக்கி அதை செக் பண்ணி பார்த்துருப்பேன். ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டும்போது இந்த ரூம்லேயே இருந்திருப்பேன் கைஸ். ஆர்டர் பெருசாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்விக்கியில் அந்த மாதிரி இருக்கா, ஆர்டர் அடிச்சுட்டே இருக்கா, இல்லை பர்டிகுலர் பிளேஸில் ஓட்டர் நியர்பையில் இருந்தால் ஆர்டர் வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். இந்த டைம் தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டரே பிக்கப் பண்ணியிருக்கிறோம். ஸோ கைஸ் இப்போ எனக்கு மனசு லைட்டாக கஷ்டமாக இருக்குதுன்னா தெரியுமா, ஸோ நேற்று விளாகை வந்து அப்லோட் பண்ணுறதுல நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஏர்டெல்லு. ஸோ ரொம்ப கவலையாக இருக்குது. நானும் யூடியூப்லாம் போட்டு பார்த்துட்டே இருந்தால் டக்குனு இந்த ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஏன் எப்படி ஆகுது, வேணுமுன்னே நம்ம வீடியோ போட்டுருக்காகவே தடுக்குதா? நான் வேறு கரெக்டாக ஷார்ப்பாக 11 AM போடுறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருந்தேன்.
ஸோ தினமும் விளாக் கட்டாக போட்டிருக்கோம், ஒரு சில டைம் மிஸ் ஆகிடுது கைஸ். ஸோ அப்புறம் நம்ம இப்போ எடுக்கிற விளாக் வந்து ஸோ மைக்கில் அடிக்கடி கேட்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கணும் கைஸ். திடீர்னு வந்து எடுத்துருப்பேன், பார்த்தா மைக்கே ஒர்க் ஆகிருக்காது. இதெல்லாம் ஒரு ஒஸ்ட்டான மூமெண்ட்ஸ் தெரியுமா வாழ்க்கையில். நம்ம பர்ஃபெக்டாக விளாக் பண்ண நினைக்கும் போது இந்த மாதிரி நம்ம நிறைய அனுபவப்பட்டு தான் அவனை விளாக்ல எடுக்கணும்னு நினச்சிக்கலாம். என்ன கைஸ் இது உள்ளே காட்டுது, ஒரு ஆல்ட்டு சக்கையாக அப்பார்ட் பண்ணிட்டோ. ஸோ ஐ திங்க் அதுதான் நினைக்கிறேன். வில்லா 126. ஓகே இது உள்ள நினைக்கிறேன். நான் வில்லா 126ன்னு போட்டிருக்கேண்ணா. அரவிந்த் சர்மான்னு ஒருத்தண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. டைம் என்ன கரெக்டாக 12:07. எத்தனை மணி செகண்ட் ஆர்டருக்கு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இங்கே இருந்தால் பெருசாக ஆர்டரே வராது கைஸ். ஓகே கைஸ் செகண்ட் ஆர்டர் போட்டாங்க. அதோட டைம் கரெக்டாக 12:26. ஸோ கைஸ் பாருங்கள், கரெக்டாக 12:07 அந்த இடத்துல போய் நம்ம நின்னோமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம 12:27 தான் போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 19 நிமிஷம் கழிச்சு தான் ஆர்டர் போட்டாங்க. நம்ம அந்த ஆர்டர் அங்கே பக்கத்தில் தான் கொடுத்தோம். ஸோ அங்கே கொடுத்துட்டு நம்ம ஹோட்டலில் நியர்பை போயிருந்தோன்னா டக்குன்னு ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தும் ஆர்டர் போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இது ஒரு வாட்டி செக் பண்ணோமா லேட் ஆச்சு ஆர்டர் வரதுக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம செக் பண்ணியிருப்போம். அது எப்போ நீங்கள் பாருங்கள். மழை லைட்டாக பேரா மாதிரி தான் கைஸ் இருக்குது இன்றைக்கி. பட் ரைட் கோட்டு எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்கள் எடுத்தாச்சு. ஸோ நேற்று வீடியோ மட்டும் இப்போ அப்லோட் பண்ணி விட்டுருந்தோன்னா அதுக்கு ஜாலியாக ஓட்டிருப்பாங்க கைஸ். வானம் ஒரு மாதிரி பார்க்க அழகாக இருக்குப்பா. ஸோ இதே மாதிரி மழை பெய்யாமல் இருந்தால் ஜாலி தான். என்ன ப்ரோ ஏன் ப்ரோ மழை பெய்யக்கூடாதுன்றீங்க? மழை பெஞ்சால் சஜ்ஜெலாம் போடுவாங்கல்ல ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி சொல்கிறீங்கன்ட்டா? மழை பெஞ்சால் சஜ்ஜி போடுவாங்க. ஸோ ரொம்ப நேரம்லாம் மழை பெஞ்சால் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. ஏன்னா ஃபோனில் சார்ஜ் பயங்கரமாக ட்ரைன் ஆகிடும். அப்புறம் பயங்கர சேராக இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. மழை பெஞ்சால் மழையில் ஓட்டுறதுக்கு எப்பயாவது ஒரு 1/2 hour 1 hour 2 hour ஓட்டுறதுக்குன்னா கூட ஓகே தான். ரொம்ப சில டைம் விடாமல் பெஞ்சிட்டே இருக்கேன் பாருங்க, அதான் ரொம்ப கஷ்டம் மழை டைமில் ஓட்டும் போது தான். முறைகளே போயிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் வருது. ஐ திங்க் பேட்ச் ஆர்டரோ. எஸ் பேட்ச் ஆர்டர் தான் கைஸ். +16 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பாருங்கள் பேட்ச் ஆர்டர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கைஸ் தராங்க ஏர்னிங்ஸு. பேஸ் பே வந்து ஸ்விக்கியில் ஐ திங்க் 20 ரூபான்னு நினைக்கிறேன். 20 ரூபாய்க்கு ஆர்டர் வராது. பட் அதுவே பேட்ச் ஆர்டராக வந்தால் கண்டிப்பாக 16 ரூபா தான் கைஸ். அதுவும் 20 ரூபா வச்சுருந்துருக்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இதுவும் 6 கீழே இருந்துச்சு. இந்த பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக கட்டி இங்கெல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுருந்தேன்ல. ஸோ அதுவும் விழுந்துச்சு. அந்தளவுக்கு பெருசாக க்ரிப்பே இல்லை. இங்கே மட்டும் தான் லைட்டாக கட்டி வச்சுருக்கேன் கைஸ். இதுவாக 2 பிக்கப்பு தாங்குமான்னு வர தெரியலையே. கீழே விந்தான்னா வருது. டைட்டாக தான் முடிச்சு போட்டிருக்கேன். ஓகே இந்த ஒரு பக்கம் கையை லெஃப்ட் ஹேண்ட் அப்படி வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகணும். நம்ம செகண்ட் ஆர்டர் கொடுத்ததுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட்ரஸ் தேடிட்டே இருந்தோம். டக்குன்னு பார்த்தா நம்ம சேனல் பேர் வரான்னா ரொம்ப சந்தோஷம் இவரை பார்த்தது. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. செல்ஃபி எடுக்க எதுலாம் வாங்க கேட்டார். ப்ரோ vlogலேயே வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் சேது ப்ரோ. நம்ம வீடியோ உண்மை நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்ப இன்ஸ்பயராக இருக்குது. அப்படிங்களா? ஓகே நான் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம். ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். நம்ம சேனலில் என்ன குறைகள் இருக்கா? இல்லை ப்ரோ பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்டாக இருக்கா? ஓகே நான் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ்ண்ணா. எப்போ அவரை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் நல்லா வீடியோ பண்ணு தோணுதுப்பா. அவர் பார்த்தீங்களா அவர் ஃபேஸ் எவ்வளோ சிரிச்ச முகமாக இருக்குது அப்படின்ட்டு. சரி ஓகே கே செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர். செகண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்க தான் லொக்கேஷன். இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுதான் கால் பண்ண போகிறேங்க. ஓகே ஓகே கைஸ் டைம் என்ன கரெக்டாக 12:52. இந்த டைமில் செகண்ட் ஆர்டரே கொடுத்து முடிச்சிருக்கோம். சரிங்க பேட்ச் ஆர்டரில் ஒன்று கொடுத்து முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ அங்கே இருக்க ஒரு வீடு தான். அவங்க கால் எடுக்கலை. அப்புறம் அவங்களே கால் பண்ணாங்க. என் பொண்ணு வெளியிட்டுருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னாங்க. ஸோ அவங்ககிட்ட கொடுத்துட்டோம். சரிங்க இப்போ தேர்ட் ஆர்டர் எங்கே போட்டுருக்காங்க ட்ராப்பு? எஸ் பட்டூர் வழியா. ஸோ வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ் போகணும். கிட்டத்தட்ட 2-2.5 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். எப்போனா நான் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்தால் நம்ம பர்ஃபெக்டாக ஓட்டலாம் கைஸ். ஆனால் வாழ்க்கையில் வந்து எதுவுமே ஸ்டார்டிங்கில் பர்ஃபெக்டாலாம் இருக்காது. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது தான் கைஸ். அப்புறம் அந்த அண்ணாவை பார்த்து ரொம்ப சந்தோஷம் இல்லை. அவர் ஃபேஸ் பார்த்தீங்களா சிரிச்ச முகமாக இருந்துச்சு. எனக்கு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நம்ம நல்லா பண்ணுறோம் ப்ரோ, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்களா அவங்க நம்மகிட்ட வந்து பேசிட்டு நம்மளை பாராட்டு போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவர் நம்மளை பார்த்து எந்த அளவுக்கு சந்தோஷமோ அதோட ஒரு படி மேலே எனக்கு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோன்னா அதுக்கு நிறைய விஷயம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இன்னும் நல்லா பண்ண தோணும் கைஸ். சில பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க, என்னடா பண்ணுற நீ பேசுறதும் சரியில்லை, வாய் வர கோளாறுது அப்படின்லாம் சில பேர் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. பட் எல்லாமே வந்து போக போக தான் கைஸ் நம்ம கற்றுக்க முடியும். ஸோ எடுத்த உடனே யாருமே 100% நம்மளால் பண்ண முடியாது. அப்படியே போக போக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை திருத்திக்கிட்டு என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அதை திருத்திக்கிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நல்ல நல்ல விஷயம் ஆட் பண்ணி அப்படியே போகும்போது அப்படியே ஒரு நாள் நம்ம பர்ஃபெக்ஷனாக மாறிடுவோம். எப்படி அங்கே அதுவாண்ணா இங்கே கிடையாது போல கைஸ். ஆனால் இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. ஆனால் முன்னாடியே வா. சரி ஓகே விடுங்க. எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவர் பார்வையில்,
காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றார், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றார், நாளைக்கு நான் காண வருவாளா, பார்வைக்கு நீரூட்டி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன். வருவாளோ. ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா லெஃப்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்ட். அந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சு அப்புறம் வீட்டு பக்கம் நோக்கி போயிட்டே இருந்தேன். சரி நம்ம வீட்டில் போயிட்டு அந்த ஸ்விக்கி பேக் வேறு ஒன்று இருக்குது, ஸோ அதை போய் எடுத்து கட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டே இருந்தேன். அப்போ டக்குன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டரை வீட்டு பக்கத்தில் தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டர் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு ஸோ அப்புறம் இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஆர்டர் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்துட்டே இருந்தேன். ப்ளஸ் நம்ம தெரிஞ்ச நேரம் ஒருத்தர் வந்தாங்களே, ஸோ அவங்களுக்கு வேறு அந்த பால்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்பயும் ஆர்டரே வரல. சரி ஓகே, இந்த டைமில் வந்து நம்ம ஃபோனில் ஏன் நெட்டே வர மாட்டேது 5G அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுவும் வந்து பெருசாக தீர்வும் கிடைக்கல, இன்னொரு பக்கம் ஆர்டரும் போடல. ஸோ அகைன் நான் செக் பண்ணுறேன், இங்கே இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தாலே பெருசாக ஆர்டர் லேட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் வரும்னு பார்த்தா கரெக்டாக 2:50 அந்த டைமில் தான் ஆர்டர் வந்துச்சு. ஸோ அந்த ஆர்டரையும் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஹவர் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்பயும் வந்து நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவனும் வந்து 5G அன்லிமிட்டட் தான், அவன்கிட்ட போய் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் கால்லாம் சில பேர் விசாரிச்சு, ஸோ அங்கன்னா உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்ற மாதிரி 2-3 காலில் விசாரிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே நீ 4 போயிடுச்சு கைஸ். இதெல்லாம் வந்து இயற்கை. நம்ம இதெல்லாம் ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி 1008 தடைகள் வரதான் கைஸ் செய்யும். ஸோ அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் இந்த மாதிரி பெருசாக ஆகுனது இல்லை. இப்போ நம்ம ரெகுலராக வ்ளாக் பண்ணணும், இந்த மாதிரி சேலஞ்ச் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி நெட்டில் பிரச்சனைலாம் வருது கைஸ். நம்ம டோட்டலாக 172 ரூபா தான் நம்ம சம்பாரிச்சோம். லாஸ்ட் ஆர்டர் பாருங்கள், கரெக்டாக 1:20 தான் நம்ம லாஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம். இங்கேருந்து ஆர்டர் வரல. ஸோ இதுலேருந்தே பாருங்கள், நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தோம். நம்ம ஒரு அடக்கமான ஒரு இடங்களில் ஹோட்டல்லாம் பக்கத்து இல்லாத இடத்துல அந்த மாதிரிலாம் தான் ஆர்டர் வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஏன்னிக்கெலாம் ஸ்விக்கியில் நிறைய சம்பாதின்னு நினைக்கிறவங்க அந்த நியர்பை ஹோட்டலில் எங்கெங்கே நல்லா ஆர்டர் வரும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் வரும். நான் 1 lakh சார்ஜில் அப்படி தான் இருப்பேன். பட் ஆர்டர்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா நான் ஆல்டி சாக்ஸி அதை ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தேன், அங்கே போய் அந்த ரோட்டில் போயிட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஆர்டரே வர ரொம்ப லேட் ஆவாங்களாம். 4 ஆர்டர் தான் கைஸ் பார்த்துருக்கோம். டோட்டல் 4 ஆர்டர் தான் பார்த்துருக்கோம். எந்தெந்த டைமில் எடுத்துருக்கோன்னு பாருங்கள். ஓகே கைஸ், நீ 172 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். கைஸுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வ்ளாக் போட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் போக போக நம்ம கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். பை.